உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து நீதிமன்ற படியேறி எனக்கு டிவோர்ஸ் விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லி மனு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு நடிகைன்னு இருக்கிறாங்க. அந்த காரணமான அந்த நடிகை யாருங்கிற தகவல் பலருக்கும் தெரிஞ்சாலும் அந்த பெண் சங்கீதா வந்து அந்த நடிகை பெயரை குறிப்பிடலை. அந்த சங்கீதா வந்து தான் அனுபவித்த பல கொடுமைகளை கொடூரங்களை அந்த கோர்ட்டு மனுவில் சொல்லிவிட்டு இது எங்களுடைய பர்சனல் மேட்ரு, இதை யாரும் விவாதம் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்களாம். இப்போ நம்ம இந்த காணொலியை எடுத்துக்கிட்டது வந்து அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ விவாதம் பண்ணுறதுக்கோ இதை வந்து ஒரு பிரபலப்படுத்துறதுக்கோ இல்லை. இந்த அம்மா சொல்லியிருக்கிற விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை, செலிபிரிட்டி மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து அவருடைய மனைவி விவாகரத்து மனு கேட்கிறப்ப அதுக்கு என்ன காரணம்னு அவர் அதற்கு பதில் சொல்லாமல் அவர் கட்சியை சார்ந்தவங்க இந்த திமுகவுடைய சதின்னு திசை திருப்பி விட பார்க்குறாங்க. திமுகவுக்கும் இந்த விவாகரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, தேவையில்லாமல் திமுகவை உள்ளே இழுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். காரணம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ விட அரசியல் கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவங்களாம் குடும்பம் நடத்துகிறாங்க. அவர்களை பற்றி இது மாதிரி ஏதாவது வழக்கு வந்திருக்கா? திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்கள், சிவகுமார் அவர்கள்லாம் எவ்வளோ கண்ணியமான முறையில் குடும்பம் நடத்துகிறாங்க, அவங்கள பற்றி இது மாதிரி ஏதாவது வழக்கு வந்திருக்கா? நீங்கள் யாரையாவது குறிப்பிட்டு சொல்லுவீங்க, குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்படி வேறு யாரையாவது நீங்கள் சொல்கிறப்ப வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மனைவியாவது கோர்ட்டு படியேறி என் புருஷன் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கார், என்ன கொடுமைப்படுத்துகிறாரு, எங்கிட்டேருந்து அவர்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு மனு செஞ்சுருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் தேவையில்லாமல் திமுகவை நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்கிற தகவலை அரசியல் நோக்கர்கள் அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கேட்க ஆரம்பிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறோம். சங்கீதா அவர்கள் யார், அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன, அவங்க சொல்லியிருக்க குற்றங்கள் என்ன நடக்க போகுதுங்கிற தகவலை அறிஞ்சிக்க வாங்கப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ரசிகையாக இருந்து காதலித்து விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க வந்து இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, லண்டனில் வளர்ந்துருக்காங்க. அவருடைய தந்தை சொர்ணலிங்கங்கிறவர் லண்டனில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சுருந்ததோடு இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கிற மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார். ஆரம்பத்தில் விஜய்க்கு ரசிகையாக இருந்த இந்த சங்கீதா பிறகு வந்து காதலியாக மாறி அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணமும் கிறிஸ்தவ முறைப்படி நடந்திருக்குது. சரி, கல்யாணம் இப்போ நேற்று நடந்திருக்கா? இல்லை, 26 வருஷங்களுக்கு முன்னாடி 1999 ஆகஸ்ட் 25 தான் திருமணம் நடந்திருக்குது. அப்போ 26 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அந்த சங்கீதாவுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் ஜேசன் சஞ்சய், ஒரு பெண் திவ்யா சாஷா. இந்த 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிற கண்டிஷனில் இப்போ இந்த அம்மா வந்து டைவர்ஸ் கேட்குறதுக்கு என்ன காரணம், அப்படி அந்த அம்மாவுக்கு என்ன கொடுமைகள் நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப பொதுவாக ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் பிரிய விரும்பினாங்கன்னா 2 பேரும் சுமூகமான முறையில் உடன்படிக்கை ஏற்பட்டு புரிந்துணர்வோடு மனு செய்தாங்கன்னா கோர்ட்டில் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது, உடனே 2 மாதம் 3 மாதத்தில் கேஸ் முடிச்சுருவாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு ஆணோ பெண்ணோ வித்தியாசமாக கான்ட்ரவர்சியான ஒரு தகவல்களை சொல்லி அதன் பேரில் டைவர்ஸ் கேட்டாங்கன்னா அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், விசாரிக்கப்படும், அதோடைய உண்மைத்தன்மை அறியப்படும். அப்போ யார் டிவோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்க கேட்குறதுக்கு என்ன காரணங்கிறத அவங்க விளக்கி சொல்லணும், அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இப்போ டிவோர்ஸ் கேட்குற இந்த சங்கீதா என்ன பண்ணுறாங்க, அதற்கான ஆதாரத்தை வந்து மனுவில் சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா கொடுத்துருக்கிற மனுத்தில் கிட்டத்தட்ட பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கிட்ட செங்கல்பட்டு நீதிமன்றம் மார்ச் 20 வந்து இந்த மனு விசாரணைக்கு வராதவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மனுவில் வந்து சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ண 1999 ஆரம்ப கட்டத்தில் எங்கள் வாழ்க்கை இனிமையாக நல்லா தான் இருந்துச்சு, நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். இதில் எப்போ சிரமம் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஒரு நடிகையோட தொடர்பு, திருமணத்தை மீறிய தொடர்பு ஏற்பட்டுச்சு.
அந்த தொடர்பு ஏற்பட்டதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சொன்னப்போ அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு நான் இல்லை அந்த நடிகையோடைய தொடர்பை விளைவிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஆனால் சொன்னபடி அவர் நடக்கலை. இப்படி இருக்கிறப்ப ஒருபடி மேலே போயிட்டு அவருடைய அந்த தொடர்பு அதிகமாகிருச்சு. 2021 இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதுனால வீட்டில் எனக்கான உரிமைகளை அவர் விஜய் நிறுத்திட்டாரு. கட்டுப்பாடுகளை நிறையா விதிச்சிட்டாரு. பணம் செலவிடுறதெல்லாம் தடுத்துட்டாரு. இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டதோட மிக வலியையும் நான் உணர்ந்தேன். மன உளைச்சலுக்கும் ஆனானேன். இது பெரிய துரோகம், நம்பிக்கையை மீறுற செயலாக இருந்துச்சு. திருமண வாழ்க்கையில் என்னை ஒதுக்கி விட்டுட்டு நடிகையோட தொடர்பை நீடித்தார். ஒரே வீட்டிலேயே நடிகையுடன் தனித்தனியாக வசிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் என்னுடைய மன உளைச்சலை அதிகப்படுத்துச்சு. விஜய் அவருடைய செயலுக்காக ஒருபோதும் வருந்தினதாகவே தெரியலை. மாறா மனைவி என்ற முறையில் நான் அனுபவித்த வசதிகளை நிறுத்திட்டார். எனக்கு மன உளைச்சலை தரணுங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. 2021 விஜய் வார்த்தைகளால் என்னை அவமானப்படுத்தினார். என்னை புறக்கணிக்க தொடங்கிட்டார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் 2021 நீங்கள் டிவோர்ஸ் கேட்டிருக்கலாமே, இப்போ ஏமா கேட்குறீங்கன்னு கேட்கலாம். என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருந்தேன். நாளடைவில் எனக்கு இவர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாருங்கிறதோடு மட்டும் இல்லாமல் பெரிய மனக்கவலையும் மன உளைச்சலும் வந்துச்சு. சமீபமாக அந்த நடிகை என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பேரும் கலந்துக்கிட்ட புகைப்படங்களை நிறையா வலைதளங்களில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துணிச்சல் அதிகம் வந்துருச்சுன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். இனி நம்ம பொறுமையோடு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ கோர்ட்டில் டிவோர்ஸ் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். அந்த விஜயோட தொடர்புடைய நடிகையை அவமதிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த அம்மா பெயரை கூட நான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. தேவைப்பட்டா 2வது பிரதிவாதியாக நான் அந்த அம்மா பேரை சேர்ப்பேன். இப்படி பல துன்பங்களை நான் அனுபவித்தேன். நான் விஜய்கிட்ட பிடி கொடுக்காம விஜய்க்கு நான் மேற்கொண்ட முடிவு தீர்வு எட்டப்பில்லைங்கிறதுனால தான், அதுக்கு என்ற விஜய் பிடி கொடுக்காதனால தான் வாரத்துக்குரிய நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பல காரணங்களை அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. இது விஜயுடைய ரசிகர்களை மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட வச்சுருக்கு. ஆனால் ஒரு சில பெண் ரசிகைகள் அந்த வலைதளங்களில் சொல்லக்கூடிய அந்த பேட்டி பார்க்கக்கூடியவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜயை தான் ரொம்ப பிடிக்கும், ஹேன்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அது எல்லா யூடியூப்லேயும் வந்துச்சு. இப்போ ஒரு பெண் சொல்லியிருக்காங்களாம், தளபதிக்கு 1000 அக்கா தங்கைகள் இருக்காங்க, சங்கீதா போனால் போயிட்டு போகுது, பொண்டாட்டியாக கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு இருக்காங்களாம். எவ்வளோ அசிங்கம் பாருங்கள். 1000 அக்கா தங்கைகள் இருக்காங்கன்னு சொன்னது சரி, உனக்கு வேண்டாம் இப்போ சங்கீதா போனால் பொண்டாட்டியாக அவருக்கு போகலாங்கிற எண்ணம் இருக்கலாம். இப்போ இந்த 1000 பெண்களுக்கு அந்த எண்ணமாக இருக்குது. அப்போ அந்த கட்சியில் உள்ள ஆயிரக்கணக்கான பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு பெண் சொல்கிறாங்களே, இதையாவது விஜய் கண்டிக்க வேணாமா? இவற்றை எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லை என்று சொல்லி அரசியல் நோக்கர்கள்லாம் அவர் மேலே ரொம்ப வேதனைப்படுறாங்க. காரணம் இவர் பொண்டாட்டி பிள்ளையோட மட்டும் இல்லை, தாய் தந்தையோட வாழலை. அவர் அப்பா சந்திரசேகர் இவரை முன்னேற்றி மேலே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தந்தையை அவர் வீட்டில் அனுமதிக்கலை, தாயை அனுமதிக்கலை, தன்னுடைய மனைவியை அனுமதிக்கலை, மகளை அனுமதிக்கிற மகனை அனுமதிக்கலை, எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு தனி மனுஷனாக இருந்துக்கிட்டு ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்தால் எந்த மனைவி தான் பொறுப்பாங்க? நீங்கள் முதவாச்சும் நடிகராக இருந்தீங்க, இப்போ ஒரு அரசியல் தலைவராகிட்ட பிறகு நீங்கள் திருந்த வேணாமாங்கிறதான் பல அரசியல் கட்சி அரசியல் நோக்கர்களுடைய கேள்வியாக இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்தாங்களே, அதுக்கு நீங்கள் பொறுப்படுத்திக்கிட்டீங்களா? இப்போ அந்த சம்பவத்தை உண்மை கண்டறியும் குழுன்ற அந்த 13 பேர் வேண்ட குழு இப்போ ஆராய்ச்சி இன்னைக்கு முடிவு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட போயிருக்காங்க? கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தொழிலாளர்கள், காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள்னு எல்லாரையும் சந்தித்து என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெருந்துயர் நடந்தது 41 பேர் இறப்புக்கு காரணம் விஜய் அவர்கள் தான்.
உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்து மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. தாமதமாக வந்து கூட்டத்தை சேர்த்துருக்கிறாரு. சேர்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றப்போ காவல்துறை சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க, மிக நெருக்கடியாக இருக்குது, ஒரு 50 மீட்டர் தள்ளி நின்று பேசுங்கன்னு இருக்காரு. அப்படி பேசிட்டு போயிருந்தால் எத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அந்த இடத்துக்கு தான் போவேன்னு பிடிவாதமாக அந்த அவ்வளோ பெரிய பஸ்ஸை உள்ளே செலுத்துகிறப்ப அந்த நெருக்கமாக நின்ற மக்களை கிழிச்சிக்கிட்டு தானே அந்த பஸ்ஸு உள்ளே போகுது. அந்த கேப்பில் நின்ற மக்கள்லாம் 2 பக்கம் பின்னாடி ஒதுங்குறப்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மிதிவிட்டு இறக்குறாங்க. 18 பெண்கள், 10 குழந்தைகள், 13 ஆண்கள், மொத்தம் 41 பேர் இறந்தாங்களே. அதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் வருத்தப்பட்டீங்களா, பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களா? அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கட்சிக்காரங்க யாருமே இல்லை. ஆனால் அதுக்கு பொறுப்பேற்காத நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இது திமுக சதின்னு சொன்னீங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் திமுக சதின்னு சொன்ன இப்போ நீங்கள் உங்கள் மனைவி விவகாரத்துக்கும் திமுக சதின்னு சொல்கிறது எந்த வகையில் பொருத்தம் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் கேள்வி கேட்கறதுனால தான் நம்ம இந்த காணொலிக்கு வர வேண்டியதாச்சு. திரைத்துறையில் மற்றவங்கள்லாம் வாழலையா? ரஜினிகாந்த், சிவகுமார் போன்ற எத்தனை நடிகர்கள் கண்ணியமாக வாழ்கிறாங்க. ஏன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவங்களாம் எவ்வளோ கண்ணியமாக கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. யாரையாவது நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கு சில காரணங்களை எடுத்து சொல்லுவீங்க, அவர் அப்படி இவர் இப்படின்னு. வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மனைவியாவது கோர்ட்டுப்படி ஏறி என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, என்ன கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு மோசம் செய்கிறாரு, அவர்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? இதுதான் முதல் முறை. இப்படி ஒரு அரசியல் தலைவருடைய மனைவியாக இந்த அம்மா கோர்ட்டுப்படி ஏறி குற்றம் சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அதை விசாரித்து நீதிமன்றம் வந்து தெளிவான தீர்ப்பு கொடுக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறப்ப இந்த வழக்கை ஏற்கனவே கரூர் வழக்கை போல் திசை திருப்பி திமுக பக்கம் திருப்பி விட நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து உங்கள் மேலே மக்களுக்கு இருக்கிற அந்த நன்மதிப்பு, மரியாதை மேலும் மேலும் குறைஞ்சிரும். அது ஒரு அரசியல் தலைவருக்கு நல்லது இல்லைங்கிற தகவலை பல அரசியல் நோக்கர்களும் கருத்துக்களாக தெரிவிக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள், அரசியல் தகவல்கள், நாட்டு நடப்புகள் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் யார் பக்கமும் சார்ந்து நிற்காமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.